நமஸ்காரம். திஸ் இஸ் தீபிகா. ஆதிசங்கராச்சாரியரோட பர்த் பிளேஸ், அவர் பிறந்த இடம், அவ அம்மா ஆரியாம்பாவோட வாழ்ந்த இடம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு crocodile கார்டன் இருக்கு. நீங்க நதி பார்க்கலாம். இந்த நதி வந்து பெரியார் நதின்னு சொல்லப்படுற நதி. அந்த காலத்துல பூர்ணா நதின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ரிவர். ஏன்னா ஆதிசங்கராச்சாரியாரோட கால் தடத்தை ஃபாலோ பண்ணி வரணுங்கிறதுக்காக இந்த நதியோட ரூட்டே வந்து மாறி அவர் வீட்டு வழியா வந்ததா சொல்லப்படுது. அதனால தான் இந்த ஊருக்கு பேர் காலடி. காலடினா மலையாளத்தில் ஃபுட் ஸ்டெப்ஸ்னு அர்த்தம். இன்னொரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, ஆதிசங்கராச்சாரியாருங்கிற ஒரு மகான் வந்து நமக்கு உருவான இடம் இது. முதலை வந்து அவரை விழுங்க போகும்போது ஒன்று அவர் சந்நியாசம் வாங்கிக்கணும், இல்லைன்னா அவர் உயிர் தியாகம் பண்ணணும். ஸோ சந்நியாசம் வாங்கிக்கணுங்கிறது வந்து அவ அம்மா சூஸ் பண்ணி பண்ணதுனால நமக்கு வந்து ஆதிசங்கராச்சாரியாருங்கிற ஒரு பெரிய ஒரு மகான் வந்து நம்ம சனாதன தர்மத்துக்கு கிடைச்ச அந்த இடம் தான் இது. நான் நின்றுட்டு இருக்கிற இடம். ஸோ அங்கே வந்து எப்பேற்பட்ட பாவமும் அந்த தண்ணியை தொட்டாலே போகுங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன். அண்ட் இங்கேருந்து உங்கள் அத்தனை பேருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப மழை வந்ததுனால 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி எல்லாம் மேலே வந்து ஒரே சகதியாக அந்த இடத்துல இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் கால் வந்து உள்ள புதையிற அளவுக்கு அங்கே வந்து யூனோ சகதி இருக்கு. பட் அங்கே போய் அந்த தண்ணியை தொட்டு புரோக்ஷனம் பண்ணிக்கிறது ஒரு சங்கல்பமாக நான் என்னை எடுத்துனதுனால இங்கே வந்து நிற்கிறேன். அண்ட் இங்கேருந்து உங்கள் அத்தனை பேருக்காகவும் ஆதிசங்கராச்சாரியாரை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வரப்போகிற வீடியோஸில் ஆதிசங்கராச்சாரியோட வீடு, அவரோட கனகதாரா ஸ்தோத்திரம் பாடின ஸ்வர்ண மணி, அதுவும் இதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்தது அந்த வீடு. அப்புறம் வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி கோயில், இது அத்தனையும் வரப்போகிற வீடியோஸில் நான் வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்ண போகிறேன். ப்ளீஸ் வாட்ச் அவுட் த வீடியோஸ் அண்ட் பெனிஃபிட் த்ரூ இட். நீங்கள் அத்தனை பேரும் இந்த இடத்துக்கு வந்து ஆதிசங்கராச்சாரியோட அனுகிரகத்தை பெறணுங்கிறது என்னோட மனப்பூர்வமான பிரார்த்தனையாக இருக்குது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர்.